இன்னைக்கு பிளவுஸோட ஃப்ரண்ட் கப் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு பிளவுஸில் ஒரு சைடுக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஹூக் மாட்டுவோம்ல, அந்த இடத்துல தான், அந்த சைடு தான் நம்ம அளவு எடுக்கணும். 10 இன்ச் இருக்கு. நான் இப்போ எதுக்கான இந்த பிளவுஸில் இது அளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட நடுவில் சொல்கிறேன். சுற்றளவு 10 இருக்கு. இப்போ 4 பிரித்து பார்த்தோன்னா அதை சேர்த்து பார்த்தோன்னா 40 இன்ச்சு வரும். இந்த பிளவுஸோட சுற்றளவு மொத்தம் 40 இன்ச்சு. இப்போ இந்த அளவு பிளவுஸில் சென்டரில் டாட் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி சென்டரில் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அளவு பிளவுஸில் எவ்வளோ அகலம் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து செக் பண்ணி நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க, அளவு பிளவுஸில் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 2.5 இன்ச் இருக்கு. இப்போ 2.5 இன்ச் நம்ம பிடிச்சோம்னா நம்ம ஹூக் பட்டி தைப்போம்ல, அப்போ அது 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும், 2 ஆயிரும். அதனால் நம்ம 3 இன்ச்சாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு இப்படி நெக் பக்கத்தில் 1 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். ஏற்கனவே பேக்கில் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டில் தெரியலன்றதுனால இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் அளவு எடுத்தோம்ல, சுற்றளவு, அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம 40 இன்ச் ப்ளவுஸ் வரும்போது டாட் பிடிக்கும்போது எவ்வளோ பிடிப்போம்? ஒரு 2 இன்ச்சு அந்த மாதிரி பிடிப்போம். இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு இன்ச் இருக்கு. இப்போ நம்ம அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி அதிகமாக டாட் பிடிச்சிடக்கூடாது. ஹைட்டு 2.5 இருக்கு. கீழே தையலுக்கு ஜாயிண்டில் போகும், அதையே சேர்த்து 3ஆக வச்சுக்கலாம். இப்போ இவங்க சுற்றளவு தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கப் ஷேப் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, அதனால இவங்களுக்கு 1 இன்ச்சு. இப்போ சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு டாட் பிடிக்கிற மாதிரி வரும். அதனால நம்ம ப்ளவுஸோட அளவு சுற்றளவு மட்டும் வச்சு டாட் பிடிக்கக்கூடாது. அவங்க ஷேப்பும் கொஞ்சம் நம்ம கவனித்து டாட் பிடிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் 2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சோம்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லூஸாக இருக்கும். இப்போ இந்த அளவு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். சரி, 3ஆவது டாட் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். கீழே டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதுக்கு நேராக பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் நடுவில் டாட் பிடிப்போம். இப்போ அளவு ப்ளவுஸில் 2ஆவது டாட்டுக்கு நேராக பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 2ஆவது டாட்டுக்கு நிறையவும் டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம கீழே பிடிக்கிற டாட் தான் நம்ம கப் ஷேப்போட அளவு கரெக்டாக கொண்டு வர்றது. அதை நம்ம கவனித்து டாட் பிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லையுமேவும் செக் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கப் ஷேப் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.